இப்பொழுது சிக்கல் அதிகமாகிவிட்டது. நீங்களே குதிரையை என்னிடம் ஒப்படைக்கிறீர்களா அல்லது? நாங்கள் தாய் சீதையையும் பிரபு ராமரையும் ஒன்று சேர்க்க நினைக்கிறோம். அவரிடம் கேள்வி கேட்க நினைக்கிறோம். அவர்களின் பிரிவுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள எண்ணுகிறோம். உங்கள் இருவருக்கும் பலமும் புத்தியும் நிறைந்திருக்கிறது. நீங்களே ஏதேனும் வழி கூறுங்களேன். வழியாக நிரூபித்து விட்டீர்களா? பலம் புத்தி நிறைந்தவர் நீங்கள் தான். அண்ணா, அனுமன் அவர்கள் மிகவும் திறமைசாலி. அவருடன் சண்டையிடுவது கடினம். சரி, கூறுங்களேன், என்ன முடிவெடுத்தீர்கள்? பிரபு ராமரின் சேவையோ அல்லது தாய் சீதையின் சேவையோ? என்னை பொறுத்தவரை அவர்கள் இருவரும் ஒன்றுதான். எங்களுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. அண்ணா, நாம் நம் கடமையை தான் செய்கிறோம். அவரும் அவர் கடமையை செய்கிறார். நீதியின் பாதை சுலபமானதல்ல சிறார்களே. கண்களில் கண்ணீரும் வரக்கூடாது. உங்கள் தலை பூமியை பார்க்கவும் கூடாது. இது என் பிரபு கற்றுக் கொடுத்தது. அதையே இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பிரபுவின் கட்டளையை நிறைவேற்றுவதே என்னுடைய கடமையாகும். ஏன் அனைவரும் சென்று விட்டார்கள்? நம்முடைய மன்னர் தன்யமாலி அவர்கள் அன்னை திரிபுரா சுந்தரியை தரிசனம் செய்வதற்காக அன்னையின் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செலுத்தும் அம்பு என்னை ஒன்றும் செய்யாது. அநீதிக்கு துணை போகிறவர்களை தான் தாக்கும். காப்பாற்றுங்கள் அரசே, குதிரையை கொல்லும் வேலையை எனக்கு அளித்தீர்களா, இல்லை என்னை சித்திரவதை செய்ய திட்டம் தீட்டினீர்களா? முட்டாள், எப்பொழுதே சீதை இருக்கும் இடத்திற்கு செல். அவள் கோவிலில் அன்னையை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். குடிலின் பாதுகாப்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். இதனிடையே நாம் நினைத்தது போல் அந்த குதிரையையும் கொன்றுவிடலாம். அனுமன் அவர்களே, உங்களை தோற்கடிப்பது சாத்தியமில்லை. நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தாமாக வந்து எங்களிடம் சரணடைந்து விடுங்கள். நான் ராமபக்தன் அனுமான் உங்கள் கைதியாக இருக்க முழு மனதோடு சம்மதிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் தாய் சீதை மற்றும் பிரபு ராமருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் உயிரினும் மேலாக பிரியமானவர். மிக பிரியமானவரை கைது செய்வதை விட துயரமானது வேறு எதுவும் இல்லை. வாழ்க